வணக்கம். செங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் சபையில் மீண்டும் பொங்கி எழுந்த அர்ச்சுனா எம்பி. வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுவார்கள். அனுர் அரசுக்கு எதிராக பாரிய மக்கள் அலையுடன் போராட்டம். ஒன்று சேர்ந்த ராஜபக்சர்கள் முடங்கும் கொழும்பு. உலக வங்கியிடமிருந்து பெறப்பட்ட கடன் மோசடி செய்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை வெளியிட்ட அமைச்சர். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள், ஆளும் தரப்பினரை வெளுத்து வாங்கிய எம்பி. நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளான் என்பதனை இந்த இடத்திலே கூறி பொய்யான தகவல்களால் மன உளைச்சலாம். நாடாளுமன்றில் கதறி அழுத செல்வம் எம்பி. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். அரிசி மாஃபியா விவகாரம். நிர்ணய விலைக்கு மேல் விற்றால் கடும் நடவடிக்கை. 10 மாதங்களில் தொன் கணக்கில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்கள். உங்களுக்கு எத்தனை மனைவிகள்? ஜனாதிபதி கேட்ட அதிர்ச்சி கேள்வி. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். உலக வங்கி கடன் திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்றதாக கூறப்படும் பல தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயரை அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பேசிய வித்யாரத்ன, இந்த நிதி விவசாயத்துறை வளர்ச்சியை ஆதரிப்பதாகவும் ஒரு பகுதி தொழில் முனைவோர் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சியாளர்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பெயரிடப்பட்டவற்றில் முன்னாள் அமைச்சர் தயா ஹமகேயின் மனைவி அனோமா ஹமகேவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ஒரு நிறுவனமும் இருந்தது. அது 14.95 மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளது. எனினும் எந்த நிறுவனமும் நிதியை திருப்பி செலுத்தவில்லை என அமைச்சர் இதன்போது குற்றம் சாட்டினார். அத்துடன் அமைச்சர் தயா ஹமகேயின் கீழ் பணியாற்றிய முன்னாள் அமைச்சக செயலாளர் பந்துல விக்ரமராஜியின் மகன் 8.2 மில்லியன் ரூபாய் பெற்றதாகவும் வித்யாரத்ன கூறினார். அசாகி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவின் மனைவிக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிறுவனம் 18 மில்லியன் ரூபாய் பெற்றது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுடவும் 18 மில்லியன் ரூபாய் பெற்றதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் செனவரத்னவின் மகனுடன் தொடர்புடைய ஒரு நிறுவனம் 37.5 ரூபாய் மில்லியனை பெற்றது. அதே நேரத்தில் முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீரவின் சகோதரருடன் தொடர்புடைய மற்றொரு நிறுவனம் 48.1 மில்லியனை பெற்றது என்று அமைச்சர் கூறினார். இந்த நிலையில் 2025 ஜூனில் உலக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையை திருப்பி செலுத்த அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். உலக வங்கியில் கிடைக்கப்பெற்ற நிதியை மோசடி செய்தவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சுகாதாரத்துறையில் சில விடயங்களை நடைமுறைப்படுத்தி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் வடக்கு மாகாண தாதிய உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்துள்ள அடையாள பணி புறக்கணிப்பினால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். Honorable Speaker, according to the Standing Order 27(2) second paragraph, I would like to ask one question from the Health Minister. கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களே, நேற்றைய தினம் மன்னார் உட்பட வடக்கு மாகாணங்கள் முழுவதுமே தாதிய உத்தியோகத்தர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடக்குமாக இருந்தால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் தேவையில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகுவார்கள். அதை தவிர வடக்கு மாகாணத்தில் மட்டுமே சில விடயங்கள் சுகாதாரத்துறையிலே செய்திருக்கிறார்கள். முக்கியமாக சகல உத்தியோகத்தர்களையும் ஒரு புத்தகத்திலே சைன் பண்ணுவதென்ற முடிவுக்கு உங்களோட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தயவு செய்து வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அந்த தாதிய உத்தியோகத்தர்களுடைய பிரதிநிதிகள் கூட்டி கொண்டு உங்களுடைய சுகாதார அமைச்சில் கதைத்து இதை முடிக்கவும், ஏனென்றால் பொதுமக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நன்றி. උතුරු පළාතේ ඊයේ තිබුණු සංකේත වර්ජනය පිළිබඳව இந்த ஆண்டின் 10 மாதங்களில் 4 தொன்களுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரை நடத்தப்பட்ட சோதனைகளில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் 4 தொன்களுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருட்கள் தொகையின் மதிப்பு ரூபாய் 5000 கோடிக்கு அதிகமாகும். ஐஸ் மற்றும் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை 1,37,000க்கும் அதிகமாகும். மேலும் இந்த போதைப் பொருள் கையிருப்பு 1,40,000க்கும் மேற்பட்ட சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தங்களுடைய இனம் மற்றும் மதம் சார்ந்து மட்டுமே சிந்திப்பவர்களாக உள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார்.
பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தி புத்த சாசன அமைச்சை மாத்திரமே உருவாக்கியுள்ளதாகவும் ஏனைய மதங்களையும் இனங்களையும் முன்னிலைப்படுத்தி எந்தவொரு அமைச்சையும் உருவாக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். விசேடமாக இந்த பௌத்த சாசன அமைச்சு, பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு, இந்த பௌத்த சாசன கலாச்சார அமைச்சு என்பது இந்த அரசிலே இருக்கின்ற மிகப்பெரிய தவறு அதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அரசு இடதுசாரி அரசு, அதாவது சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி வருகின்றார்கள். மதங்களுக்கு சமத்துவம், இனங்களுக்கு சமத்துவம், மொழிக்கு சமத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே குறிப்பாக பௌத்த சாசன அமைச்சு ஏனைய இந்து கலாச்சார அமைச்சோ அல்லது முஸ்லிம் விவகாரங்களுக்கான அமைச்சோ அல்லது கிறிஸ்தவ விவகாரங்களுக்கு அமைச்சோ அதிலே உள்வாங்கப்படவில்லை. ஆகவே இதிலிருந்து இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயற்படுவது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஏன் இந்த பௌத்த சாசன அமைச்சிடம் எதிர்க்கட்சி தலைவர் கூட நேற்று கேள்வி கேட்கின்றார், பௌத்த சாசன அமைச்சுக்கு என்ன நீங்கள் முன்னுரிமை கொடுத்தீர்கள் என்று. ஆகவே இங்கே பார்க்கின்ற பொழுதோ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரிதான், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரிதான், உங்களது இனம் சார்ந்து உங்களது மதம் சார்ந்து சிந்திக்கிறவர்களாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் தனியாக பௌத்த அமைச்சை உருவாக்கி இருக்கின்றீர்கள். ஏனைய மதங்களுக்கான, ஏனைய மொழிகளுக்கான, இனங்களுக்கான அமைச்சு உருவாக்கப்படவில்லை. இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவரும் என்ன முன்னுரிமை கொடுத்தீர்கள் பௌத்த சாசனத்துக்கு என்று கேட்கின்றார். ஆகவே நீங்கள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளான் என்பதனை இந்த இடத்திலே குறிப்பாக கூற விரும்புகின்றேன். சமூக வலைதளங்களிலும் சில ஊடகங்களிலும் தன் மீது சேறு பூசும் வகையில் பொய்யான தகவல்கள் பதிவேற்றப்படுவதால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இதனூடாக தனது நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடக நிறுவனங்கள் மற்றும் சமூக வலைதளங்களின் செயற்பாடுகளை சிறப்புரிமைகள் குழுவுக்கு ஆட்சிப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் மக்களை பிரயத்தப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் அமிர்தநாதன் அடைக்கலநாதன் ஆகிய நான் எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் அவமதிப்பு சம்பந்தமானது என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. மேலும் பொய்யான தனித்தனியான துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன். சமகால அனுர அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளன. போதைப்பொருள் ஊழல் நடவடிக்கையில் தீவிர கவனம் செலுத்தும் அரசாங்கம் மக்களின் நலன்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் சாடுகின்றன. இந்நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மாபெரும் பேரணியொன்றை மேற்கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து நுகேகொடையில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இதன்போது அரசாங்கம் மீது அதிருப்தி கொண்டுள்ள பெருமளவிலான மக்கள் ஒன்றிணைவார்கள் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராகவும் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் ஒன்று கூடுவார்கள் என நாமல் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேரத்தில் மக்களுக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது. கட்சி பேதங்களின்றி அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். ராஜபக்சர்களுக்கு ஆதரவான மக்கள் சக்தியின் பலத்தையும் அரசாங்கத்திற்கு காட்டவுள்ளதாக நாமல் சூளுரைத்துள்ளார். அரிசி மாபியா தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கே காதர் மஸ்தான் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார்.
நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விகளுக்கு வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க பதில் வழங்கினார். அந்த வகையில் நாட்டு மக்களின் வருடாந்த அரிசி தேவை 2.7 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். அதில் வீட்டு தேவைக்காக 2.4 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசியும், கைத்தொழில் துறைக்காக 0.3 மில்லியன் மெட்ரிக் டன் அரிசியும் தேவைப்படுகின்றது. அதே நேரம் உள்நாட்டு அரிசி உற்பத்தி காலத்திற்கு காலம் மாறுபடுகின்றது. கடந்த சிறுபோகத்தில் உத்தேசிக்கப்பட்ட அரிசி விளைச்சலை விட அறுவடை செய்யப்பட்ட நெல்லின் அளவு குறைவடைந்துள்ளது. எனவே ஓரளவு தட்டுப்பாடு நிலை காணப்படுகின்றது என தெரிவித்தார். மேலும் கீரி சம்பா உள்ளிட்ட சில அரிசி வகைகளுக்கு மேற்கொள்ளப்படும் விலைகள் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டு வருகின்றது. சில அரிசிகளுக்கான விலை மெனு கோரலின் போது கீரி சம்பா அரிசி சந்தைக்கு நிரம்பல் செய்யப்படவில்லை. இதனால் அக்டோபர் மாதம் முதல் கீரி சம்பா அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது. அத்துடன் அரிசி விலையை நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் ஊடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விற்பனையாளர்கள், அரிசி ஆலை உரிமையாளர்கள், கொள்வனவாளர்கள், விநியோகஸ்தர்கள், நுகர்வோர் என அனைத்து தரப்பினரும் விலை தொடர்பில் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நிர்ணய விலைக்கு மேலதிகமான விலையில் அரிசி விற்பனையில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வர்த்தகம், வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்காலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான முனைவர் தொல் திருமாவளவன் முள்ளிவாய்க்கால் நினைவிடத்திற்கு சென்று உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினார். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான திடீர் வருகையின் போது அவரை அப்பகுதி பொதுமக்கள் வரவேற்று பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். ஆண்டு பாதட்டில் முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதன உயர்வை எதிர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் கடுமையாக விமர்சித்தார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் பிரச்சினையை தீர்க்க அரசாங்கம் ரூபாய் 5000 மில்லியன் ஒதுக்கியதற்காக பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மலைய மக்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த அரசாங்கம் நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அந்த திட்டங்களுக்கு எங்களுடைய முழுமையான ஆதரவினை வழங்குவோம். ஆனால் மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு தொடர்ச்சியாக அரசாங்கம் உதவியோடு சம்பள உயர்வினை வழங்குவது சாத்தியமா என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பெருந்தோட்ட தொழில்துறை முற்றாக அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. எனவே பெருந்தோட்ட துறையினை பாதுகாக்கும் வகையில் மறுசீரமைப்பு செய்வது அவசியமாகும். மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு காணிகளை பிரித்து கொடுத்து அவர்களை சிறு தோட்ட உரிமையாளராக மாற்றுவதே இதற்கான தீர்வாகும். அதனையே நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் நுவரெலியா மாவட்டத்தில் அட்டன் நகரத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்வதாக கூறப்பட்டுள்ளது. நல்லாட்சி காலத்தில் அட்டன் புகையிரத நிலையத்தினை சுட்டி போடப்பட்டிருந்த தகர வேலிகளை அகற்றி புதிய கட்டிடம் ஒன்றையும் நிர்மாணித்தோம். ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளது. அட்டன் நகரம் நுவரெலியா மாவட்டத்தில் மிக பிரதான நகரம். இந்த நகரம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டியது கட்டாயமானது. முறையான கழிவு அகற்றுதல், பேருந்து நிலையம் அபிவிருத்தி, வடிகால் அமைப்பு, வாகன தரிப்பிடம் என்பன இடம்பெறும் என நம்புகின்றோம். வைத்தியசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு, தரம் உயர்த்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் ஸ்ரீநீரகம் மலைய மக்களுக்கு அபிவிருத்தி பணிகளை முறையாக முன்னெடுப்பதற்கு அதிகார சபையினை உருவாக்கினோம். ஆனால் அந்த அதிகார சபையினை இன்று மூடுவதற்கான அரச நிறுவனங்களில் பட்டியலில் உள்ளது. காபட் பாதைகள் என்பது மலையகத்தில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முதலாக முன்னெடுப்பது இல்லை. நல்லாட்சி காலத்தில் அதிகமான காபட் பாதைகளை செய்துள்ளோம். இந்த அரசாங்கம் செய்யும் நல்ல திட்டங்களுக்கு எங்களுடைய ஆதரவினை வழங்குவோம். அதேபோல் இந்த அரசாங்கத்தில் அங்க வைக்கின்ற மலையக பிரதிகள் பேச்சில் மாத்திரம் அரசியல் செய்யாது அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும். இன்று பாராளுமன்றத்தில் பதவி விலக கூறுகின்ற மக்கள் பிரதிநிதிகள் தான் உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்க ஒன்றாக இருந்தார்கள் என்பதே மக்களுக்கு தெரியும். பெருந்தோட்ட மக்களுக்கு சம்பள விடயத்தில் முடிவு எடுப்பது போலவே மலைய மக்களின் நீண்டகால பிரச்சனையாக இருக்கின்ற காணி பிரச்சனை தீர்வு காணும் வகையில் 10 பேச்சு காணிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ගරු නියෝජක කතායි එතරම මේ අයවැයි ආණ්ඩුව சிரிய ஜனாதிபதி அகமது அல் ஷரா
அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சந்தித்து பேசினார். சிரிய ஜனாதிபதி ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்தது இதுவே முதல் முறையாகும். வெள்ளை மாளிகையில் இரு நாட்டு ஜனாதிபதிகளின் சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது சிரிய ஜனாதிபதிக்கு வாசனை திரவியத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் பரிசளித்துள்ளார். அப்போது இது ஆண்களுக்கான வாசனை திரவியம் இதோ என்று ட்ரம்ப் சிரிய ஜனாதிபதியிடம் கூறினார். மேலும் அவர் அந்த வாசனை திரவியத்தை சிரிய ஜனாதிபதி மீது தெளித்து இது மிகச்சிறந்த வாசனை திரவியம் என்று கூறினார். பின்னர் அவர் மற்ற வாசனை திரவியங்கள் உங்கள் மனைவிக்கானது, உங்களுக்கு எத்தனை மனைவிகள் என்று ட்ரம்ப் கேட்க அவரும் ஒன்றே ஒன்று தான் என பதிலளித்ததால் உலக தலைவர்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகின்றது.